Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 2 Example Sums பார்க்கலாம். Example 2.14. Show that the points 1, minus 1 by 2 plus I into root 3 by 2 and minus 1 by 2 minus I into root 3 by 2 are the vertices of an equilateral triangle. ஸோ நமக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 3 பாயிண்ட் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் தானா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இது Z1 இது Z2 இது Z3 இருக்குன்னா Z1 Z2 வேல்யூ Z3 வேல்யூ Z3 Z1 வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும் இல்லையா. ஸோ தட் அது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக மாறிடும். இப்போ கொஷின்லேருந்து let Z1 equal to 1, Z2 is equal to minus 1 by 2 plus I into root 3 by 2. Next line next Z3 is equal to minus 1 by 2 minus I root 3 by 2. Z1 Z2 Z3 கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம சைட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 இதோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1 மைனஸ் Z2ஓட வேல்யூ minus 1 by 2 plus I into root 3 by 2 that is equal to modulus of 1 minus into minus inside count போனோம் இல்லையா, minus into minus plus 1 by 2 minus into plus minus I root 3 by 2. இப்போ இது LCM எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா. 1 plus 1 by 2 2 1s are 2 2 plus 1 3 by 2னு மாறிடும். that is equal to 3 by 2 minus I root 3 by 2. இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ எப்படி எடுத்துப்போம், மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. therefore root of 3 square root of 3 by 2 whole square plus minus root 3 by 2 whole square that is equal to root of 3 3s are 9 2 2s are 4 plus root 2 square cancel ஆகிடும் minus plus ஆகிடும். அப்போ 3 by 2 2s are 4 that is equal to root of 9 complete 10 11 12 12 by 4 4 1s are 4 3s are which is equal to root 3. இப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது Z2 minus Z3 that is equal to இதோட வேல்யூஸ் எழுதிக்கிறேன். minus 1 by 2 plus I root 3 by 2 minus 1 by 2 minus I root 3 by 2. கிளியரா. இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போவோமா, மாடுலஸ் ஆஃப் minus 1 by 2 plus I root 3 by 2 minus into minus plus 1 by 2 minus into minus plus I root 3 by 2 minus 1 by 2 plus 1 by 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரெண்டு வாட்டி ஒரே டேர்ம் இருக்கு. அப்போ 1 plus 1 2 2 times of I root 3 by 2. இப்போ 2 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இதோட மாடுலஸ் வேல்யூ மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. ரூட் ஆஃப் root 3 whole square root of root 3 whole square இல்லையா. மாடுலஸோட வேல்யூ இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் எழுதியிருக்கேன். ஸோ ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வெறும் root 3 மட்டும் இருக்குது. இதே தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் வந்தது இல்லையா. இப்போ அடுத்தது Z3 மைனஸ் Z1 Z3யோட வேல்யூ minus 1 by 2 minus I into root 3 by 2 minus 1. next line minus 1 by 2 minus I root 3 by 2 minus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ரெண்டுமே ரியல் டேர்ம். minus 1 by 2 minus 1 2 1s are 2 minus 1 minus 2 by 2 அப்போ minus 3 by 2 minus 3 by 2 minus I root 3 by 2. இதோட மாடுலஸ் வேல்யூ எடுக்கலாம். root of minus root 3 by 2 whole square plus minus root 3 by 2 whole square that is equal to minus into minus plus 3 3s are 9 2 2s are 4 plus root 2 square cancel ஆனா 3
2 ஸ்கொயர் வந்து 4 இந்த இதுக்கு மட்டும்தான் கேன்சல் ஆகும் 2க்கு ஸ்கொயர் இருக்கும் இல்லையா which is equal to 9 க்கு அப்புறம் 10 11 12 12 by 4 4 ones are 4 3s are root 3 இப்போ மூணு டேர்முக்குமே வேல்யூ ஈக்குவல் இல்லையா மூணு சைட்ஸுமே ஈக்குவல் அப்போ the given points form a equilateral triangle எழுதிட்டா போதும் the sides are equal therefore the given points form an equilateral triangle அப்படின்னு எழுதிட்டா போதும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 2.15 question பாருங்க let z1 z2 and z3 be complex numbers such that modulus of z1 is equal to modulus of z2 is equal to modulus of z3 is equal to r that is greater than 0 and z1 plus z2 plus z3 is not equal to 0 prove that அப்படின்ட்டு z1 into z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 is equal to r இதோட modulus value வந்து r இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இது ஏன் நாட் ஈக்குவல் டு 0 சொன்னாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இதே இந்த வேல்யூ இங்கே வந்து 0 ஆகக்கூடாது அதனால தான் அந்த கண்டிஷன் அண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க சரியா சொல்யூஷனில் கிவன் மாடுலஸ் ஆஃப் z1 is equal to மாடுலஸ் ஆஃப் z2 is equal to மாடுலஸ் ஆஃப் z3 is equal to r இது வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டா இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 நான் எப்படி எழுதலாம்னா z1 இன்டூ z1 பார்னு எழுதலாம் z1க்கு ஒரு r z1 பாருக்கு ஒரு r அப்போ r ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா மாடுலஸ் ஆஃப் z2 எப்படி எழுதலாம் z2 பார் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் அடுத்து z3 மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு z3 இன்டூ z3 பார் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் கரெக்டா இப்போ நான் இன்னொரு டேர்ம் எப்படி எடுக்க போறேன்னா இதுல இருந்து நான் என்ன டிரைவ் பண்றேன்னா அடுத்தது z1 is equal to r square divided by z1 bar அதே மாதிரி அடுத்த டேர்ம் z2 is equal to r square by z2 bar z3 is equal to r square divided by z3 bar இப்போ நான் இது மூணுத்தையும் ஆட் பண்ண போறேன் சரியா z1 plus z2 plus z3 z1 plus z2 plus z3 is equal to r square divided by z1 bar plus r square by z2 bar plus r square by z3 bar இப்போ எல்லாத்துலேயும் r square காமன் வெளியே எடுத்துடுறேன் பேலன்ஸ் நமக்கு 1 by z1 bar plus 1 by z2 bar plus 1 by z3 bar மட்டும் மிச்சம் இருக்குமா இப்போ இதுலயும் நான் எல்சிஎம் எடுத்தாதான் இது சால்வ் பண்ண முடியும் அப்ப r ஸ்கொயர் இன்டூ இதுக்கு எல்சிஎம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கீழே z1 இருந்தா மேலே z2 z3 எழுதிக்கணும் இப்போ கீழே z2 இருந்தா z1 z3 கீழே z3 இருந்தா z1 z2 கிளியரா நமக்கு டிவைடட் பைல z1 பார் இருக்கு z2 பார் இருக்கு z3 பார் இருக்கு இப்போ இந்த மூணுத்துல எந்த வேல்யூ இருக்கோ அது இல்லாததை மேலே எழுதிக்கணும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் லைன்ல நான் தனித்தனியா இருக்கிறத ஹோல் பாரா மாத்தி எழுத போறேன் நெக்ஸ்ட் லைன்ல நான் மாடுலஸ் அப்ளை பண்ணிடுறேன் z1 plus z2 plus z3 is equal to modulus of r square into modulus of z2 z3 z3 z1 plus z1 z2 whole bar எழுதிக்கலாமா modulus குள்ள divided by z1 z2 z3 whole bar இப்போ இந்த இதுவும் கேன்சல் ஆயிடும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கிறது கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம் இந்த பக்கம் அப்படியே கண்டினியூ ஆகும் நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் சால்வ் பண்ணிருக்கேன் மாடுலஸ் ஆஃப் r ஸ்கொயர் வந்து r ஸ்கொயர் தான் இப்போ மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus z3 z1 z1 z2 divided by இதை தனித்தனி மாடுலஸ்ல எழுதுறேன் அப்பதான் r வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 நெக்ஸ்ட் லைன்ல r ஸ்கொயர் modulus of z2 z3 z3 z1 z1 z2 divided by modulus of z1 value r
மாடுலஸ் ஆஃப் Z2 வேல்யூ ஆர், மாடுலஸ் ஆஃப் Z3 வேல்யூ ஆர் தான். ஆர் ஸ்கொயர், இதில் ஒரு ஆர் இதில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற போது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எழுதிக்கிறேன். Z1 Z2 Z3 is equal to modulus of Z2 Z3 Z3 Z1 Z1 Z2 divided by R. இப்போ இதை cross multiple பண்ணிக்கலாம். Therefore R is equal to, இப்போ இது எழுதும் போது 1 2 2 3 3 1 எழுதிக்கலாம். Z1 Z2 Z2 Z3 Z3 Z1 divided by இப்போ இந்த டேர்ம் அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். Z1 plus Z2 plus Z3. இதுதான் நம்மளோட ப்ரூஃப். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கு. மாடுலஸ் வேல்யூ ஜென்ரலாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதிட்டாலே போதும். R is equal to modulus of Z1 Z2 Z2 Z3 Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3. இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் அதர் சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.